பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதே போல் வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ அந்த வரிசையில் நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம். இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம். புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 17/9/2025. பொன் ஆப்டாலும் புதன் ஆப்டாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/10/2025 அன்னைக்கு முடியுது. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புரட்டாசி அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவோம், கோவிந்தா மாதம் அப்படிம்போம். அது என்ன சாமி கோவிந்தா மாதம் அப்படின்னாக்க, புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம். நம்மளுடைய சமயத்தில் ஹிந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு சைனம் வைணவம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது வைணவர்களுக்கு உகந்த மாதம். வைணவர்கள் கும்பிடக்கூடியது எம்பெருமான் நாராயணனை கும்பிடக்கூடிய மாதம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க. யாருக்கு? எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பார்த்தாக்க ஏகாதசி விரதம், வைகுண்ட ஏகாதசி விரதம், இது எல்லாமே ஏற்கனவே இருப்பாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அடியேன் அப்படிம்பாங்க. யாருக்கு அடியேன் அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுக்கு, எம்பெருமான் விஷ்ணுவிற்கு அடியேன் அப்படிம்பாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு விநாயகர் என்ன சொல்லுவாங்க, ஆழ்வாரில் ஒருத்தரா தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு திருமண் இடக்கூடிய நபர்கள். சைவத்தை பொறுத்தளவுக்கு விபூதியும், வைணவத்தை பொறுத்தளவுக்கு திருமண். இந்த திருமண் அப்படின்றது யாரோடது அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுடைய பாதத்தை இதுவாக இருக்கிறது இந்த திருமண். இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய சம்பிரதாயம் அப்படின்றது வைணவ சம்பிரதாயம். இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். கோவிந்தா மாதம் அப்படிமோ நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நாராயணனை சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க. நம்மளுடைய பொறுத்தளவுக்கு அரியும் ஹரனும் ஒன்று அப்படின்ற எண்ணத்தில் உள்ளவங்க. அதனால் நமக்கு பொறுத்தளவுக்கு எல்லா மாதமுமே விசேஷமானம். அதுவும் பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த வைணவ மாதமும் நமக்கு விசேஷமான மாதம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு, மெட்ராஸில் இருக்கீங்களா திருவல்லிக்கேணி, பக்கத்தில் திருப்பதி, திருவள்ளூர் வைத்திய வீரராகவர், கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன், உப்புளியப்பன், இதை மாதிரி வைணவ ஸ்தலங்கள் இருக்குது. அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது. 108 வைணவ ஸ்தலங்கள் இருக்குது. 108 வைணவ ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். இந்த 30 நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க, நாராயணனை சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா? கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும். சரி சாமி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க 21/9/2025 மகாலய அமாவாசை. அது என்ன சாமி மகாலய அமாவாசை? சாதா அமாவாசைக்கு மகாலய அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவங்க இந்த மாலய பட்சத்தில் மாலய அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியதாக ஐதீகம். அப்போ இந்த மகாலய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 22/9/2025 திங்கக்கிழமை. நம்மளுடைய ஹிந்து சமுதாயத்தில் பொறுத்தளவுக்கு பெண்களை வழிபடக்கூடியவங்க
நம்மளுடைய பார்த்தோம்னாக்க பாய்கின்ற நதிகளை பார்த்தோம்னாக்க கங்கா, காவேரி, யமுனா, இது மாதிரி எல்லாமே பெண்களை போற்றக்கூடிய நம்மளுடைய நதிகளும் நதிக்கரைகளும் நதி தீர்த்தங்களும் இருக்கு. நம்மளுடைய மனித நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே இந்த நதிக்கரையோரம் தான் வளர்ந்துச்சு அப்படின்றது வரலாறு கூறுகின்றது. அப்படியேற்பட்ட வரலாறு கொண்ட நம்ம கொண்டாடக்கூடியது நவராத்திரி உற்சவம். 9 பெண் தெய்வங்களுக்கும் 9 நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து, அதே போல் ஒவ்வொரு தெய்வம், அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா, சரஸ்வதி, இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி. இந்த நவராத்திரியில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கொலுபொம்மை வச்சு வழிபடுவாங்க, அதில் தெய்வங்களை வச்சு வழிபடுவாங்க. அருகில் உள்ள சுமங்கலி பெண்கள், அருகில் உள்ள குழந்தைகள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாயங்காலம் அங்கே ஒரு பாட்டு பாட சொல்லி அதுக்கு சுண்டல் விநியோகம் பண்ணக்கூடியவங்க. இது ஹிந்து ஒற்றுமைக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்றது நவராத்திரின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக 9 ராத்திரியும் நவராத்திரி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/9/2025 அஷ்டமி. அதிலே புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி. நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 1/10/2025 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் மட்டும்தான் எல்லாத்தையுமே கடவுளும்போம். கல்லையும் கடவுளும்போம், புல்லையும் கடவுளும்போம், தூணையும் கடவுளும்போம், துரும்பையும் கடவுளும்போம், அதே போல் எலியையும் வாகனம்போம், எல்லாரையும் வாகனம்போம். அதே போல் படிக்கக்கூடிய கல்விக்கு அதிபதியான சரஸ்வதிக்கு பூஜை. இது மட்டும் கிடையாது, நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் எழுதுபொருளான பேனா, பென்சில், ரப்பர், அதை தவிர இராணுவங்களில் பயன்படக்கூடியவங்க, விவசாயத்தில் படக்கூடிய ஏர், கலப்பை, இது எல்லாமே, அதே போல் இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிலேருந்து எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை அப்படின்றது கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்க 1/10/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 2/10/2025 உகந்த கிழமை வியாழக்கிழமை. அன்னைக்கு விஜயதசமி, சூப்பரானது. அதுக்கு அடுத்தது 3/10/2025 கௌரி விரதம். அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு. சரி, இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் 17/9/2025 17/10/2025 வரலும் சற்றேறக்குறைய 31 நாள். இந்த 31 நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு பார்ப்போம். நம்ம எப்போதுமே மாத பலன்கள் பார்க்கும்போது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இவங்க எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி மிதுனம் குரு இருக்காரு. இந்த குரு 8/9/2025 அன்னைக்கு அதிசாரம் வாங்குறாரு. ரிட்ராகேஷன்னா பின்னோக்கி சொல்றது, அதிசாரம் வாங்கக்கூடியதுன்னா முன்னோக்கி வர்றது. எங்கே வராரு? கர்க்கடகத்துக்கு வராரு. கர்க்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்ம வீட்டில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. அடுத்தது புரட்டாசி மாசத்துக்கு உகந்தது அப்படின்றது கன்னி. அதில் சூரியனும் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்ற புதனும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்தில் செவ்வாயும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு, கூட ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறார். இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க 29/9/2025 புதன்கிழமை துலாத்துக்கு மாறுறாரு புதன். அதுக்கு அடுத்தது 8/10/2025 கடகத்தில் குரு உச்சம் அடைகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 24/10/2025 சுக்கிர பகவான் கன்னிக்கு வராரு. இதை மாதிரி பொசிஷன் உள்ளதுல 10/10/2025 சுக்கிர பகவான் கன்னிக்கு வராரு. கன்னியில அவரு நீச்ச நிலையை அடையிறாரு. அங்க ஏற்கனவே புத பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இது நீசபங்க ராஜயோகத்திற்கு சமமானது. இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாசம் பிறக்குது. சரி, இந்த புரட்டாசி மாசத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல். என்ன சாமி கெடுதல்னு பயமுறுத்துறீங்களே? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம். நம்ம பார்க்கறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க
அப்படின்றத பார்ப்போமா? கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரன். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் வரார். அதனால தான் புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களுடைய பலனை சொல்லுவோம். இந்த மாதத்தில் 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதை தவிர பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இந்த மாதத்தில் இருக்காங்க. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் குரு வரார். குரு உங்களுடைய ராசியில் வர்றதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் தனித்த அந்தணன் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உச்சம் பெற்று வேற இருக்கார். அதனால் சிறு சிறு தடைகள் எல்லா விஷயத்திலையும் சற்று பயம் இருக்கக்கூடிய காலகட்டமும், எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போ ரொம்பவும் பார்த்து பண்ணுறதுனால தவறுகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பும், வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், வேலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். என்ன சார் இது ராசியிலேயே குரு வந்தார்னா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ராசியில் ஜென்ம குரு கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4-11 அதிபதி. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதை தவிர வேறு வேலைகள் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதை தவிர பார்த்தலையானால் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்காக கடன் வாங்க வேண்டிய வாய்ப்புகள் வரும். அதாவது ராசியிலேயே குரு இருக்கிறது, அதுவும் உச்சம் பெற்று இருக்கிறது பார்த்தோம்னா புதிய கடனை வரவழைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கார். இந்த புதனும் சூரியனும் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம ஐயா அரியரசர்மாக்கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடகம் அப்படின்னாலே அதீத தைரியம் கொண்டவங்க, கடுமையான வில் பவர் கொண்டவங்க, எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதவங்க அப்படின்றது கடகத்தை சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மனோகாரகனான சந்திரனுடைய ஆட்சி வீடு அப்படின்றது கற்கடகம். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் 2ஆம் அதிபதியான சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறாங்க. அரசு தொடர்புடைய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசு தொடர்புடைய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜென்மத்திலேயே குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஜென்ம குரு பழங்காலத்தில் வனத்திலே அப்படிம்பாங்க. வனம் அப்படின்னா இடமாற்றங்கள். இந்த கடகராசியை சேர்ந்த அரசு தொடர்புடைய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் தான் விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நானும் சொந்த ஊருக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பணிமாற்றம். அந்த காலகட்டங்களில் ராமர் வனவாசம் போனது அப்படிம்பாங்க. இந்த காலகட்டங்களில் பணிமாற்றம், சொந்த ஊருக்கு இடமாற்றம் கேட்கக்கூடியவங்க, பதவி உயர்வு கேட்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றிகரம். எப்படி சாமி அப்படின்னாக்க 2க்கு உண்டான சூரியன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். கூட புதனும் இருக்கார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகமும் பெற்று இருக்கிறாங்க. அப்போ 3ஆம் இடமும் வலுப்பெறுது, 4ஆம் இடமும் வலுப்பெறுது. 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் கம்ஃபர்ட் ஜோன், சுகஸ்தானம் அப்படிம்போம். அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னா எங்கே? நம்மளுடைய இடத்துல, நம்மளுடைய உயர்வில், நம்ம விருப்பப்பட்ட இடத்துல சுகமாக இருக்கிறது சுகஸ்தானம். அப்போ கண்டிப்பாக சுகஸ்தானத்தை கிடைக்கும். இதை தவிர 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். நம்ம எப்பொழுதுமே செவ்வாய் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க நிலத்துக்கு அதிபதி, பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். நீண்ட நாட்களாக இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு அபார்ட்மெண்ட்டாவது வாங்கணும், ஒரு காக்காணி நிலமாவது வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை கர்க்கடக ராசி அன்பர்களுக்கும்
தேவையான அளவுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். ஏன்னா தனக்காரகன் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கிறாரு. முயற்சி ஸ்தானாதிபதியான புதனும் முயற்சி ஸ்தானத்திலேயே இருக்காரு. வாக்கு ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல அங்கார பகவானும் இருக்காரு. இந்த அங்கார பகவானை 12ல் இருக்கிற குரு 8-10 வரலும் இருக்கிற காலகட்டங்களில் பார்க்குறாரு. 8-10க்கு அப்புறம் அவர் குரு ராசிக்கு வராரு. அப்போ வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த கடகராசிக்காரங்க ஏற்கனவே அஷ்டமத்து சனியினால் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ர நிலையை அடைஞ்சிட்டார். வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வந்துட்டார். அஷ்டமத்து சனியினால் டிசம்பர் 2023 அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு வக்ரத்தினால நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. யார் பார்க்குறாரு? குரு பார்க்குறாரு. அப்போ வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்தாச்சா? குருபலன் வந்தாச்சு. கடகராசி சேர்ந்த அன்பர்களுக்கு சாமி எனக்கு என்னன்னே தெரில, நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குரு ராசிக்கு வராரு. 12ஆம் இடத்துல இருக்கிற குரு ராசிக்கு வராரு. எப்போ வராரு? 8-10-2025. அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே ஏற்கனவே 7ஆம் அதிபதி சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி புரட்டாசி மாதம் அப்படின்றீங்க? கல்யாணத்திற்குண்டான ஜாதக பரிவர்த்தனை. நீங்கள் புரட்டாசி மாதத்தில் ஜோதிடர்கிட்ட போய் உங்களோட ஜாதகத்தை பார்க்கலாம். திருமண பொருத்தத்துக்கு பார்க்கலாம். திருமண யோகம் வந்துருச்சா அப்படின்றது பார்க்கலாம். ஏன் அப்படின்னாக்க குரு அதிசாரம் வந்திருக்கிறாரு. சனி பகவான் வக்ர நிலையில் வந்திருக்கிறாரு. முயற்சி ஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறாரு. இந்த காலகட்டங்களில் உங்கள் அருகில் உள்ள ஜோசியர்கிட்ட எனக்கு திருமண யோகத்திற்கு பொருத்தம் பார்க்குறதோ அல்லது திருமணத்திற்கு உண்டான தடைகள் என்னென்னன்றதை கேட்டுக்கிட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் அதற்குண்டான முயற்சி எடுத்தால் ஐப்பசி மாதத்தில் நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடகராசி என்பவர்களுக்கு யோகம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ பிரணவநாதனோ சரியில்லை அப்படின்னா இந்த 31 நாள் 17/9/2025 17/10/2025 நற்பலன்கள் கிடைக்காம இருக்குன்னா எந்த தெய்வத்தை வணங்கணும்? இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றதே கோவிந்தா மாதம் அப்படிம்போம். அப்போ அந்த வைணவத்தலம் எந்த கோயிலுக்கு போகணும், அதை எப்படி வணங்கணும் அப்படின்றதையும் தவிர இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள். அந்த தினங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. ஆக இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்தினுடைய அதிபதி 3ஆவது வீட்டிலையும் 3ஆவது வீட்டுக்குடைய புதன் 4ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போய் இருக்கிறது ஆட்சி பெற்றதுக்கு சமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி ஆட்சி பெற்றதுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற போது 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்திலே இருக்கிறதுக்கு சமம். அப்போ அங்கே செவ்வாயும் இருக்கார். அப்போ உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனியும் நடந்துட்டுருக்கு. இந்த அஷ்டமத்து சனி விரயங்களை செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த விரயங்களையும் சுப விரயங்களாக மாற்றக்கூடியதுக்கு உங்களுக்கு 4ஆம் இடத்துல அதாவது சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கு சமமாக இருந்து அங்கேயே செவ்வாய் இருக்கிற காரணத்தினால வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பழைய வீடுகளை புதுப்பிக்கலாம். இந்த காரியங்கள்லாம் செய்தால் உங்களுடைய அசுப விரயங்கள் குறையும். இது சுப விரயங்களாக மாறிடும். அப்போ இந்த விரய காலத்துக்கு இந்த மாதிரி மாற்றிக்கிறது ரொம்ப அற்புதமான அமைப்பு. இந்த அற்புதமான அமைப்பை நீங்கள் இது பண்ணிங்கன்னா அசுப விரயம் ஆகாமல் சுப விரயமாக மாறிடும். அப்போ இந்த சுப விரயமாக மாற்றிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த புரட்டாசி மாத்திலரை இங்கிலீஷ் தேதியாக சொல்லிடுறேன் நான். 3/10/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 7:18 உங்களுக்கு தொடங்குது. அது 4/10/2025 சனிக்கிழமை, 5/10/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:17 வரைக்கும் இருக்குது. இந்த
தேதிகளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் பிரயாணங்களும் செய்ய வேண்டாம். அந்த பிரயாணங்களையும் இந்த புதிய முயற்சிகளையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இந்த தேதிகளில் இதை அமைச்சுக்கிட்டால் இதனுடைய பின் விளைவுகள் கஷ்டங்கள் பின்னாடி வரும். அந்த பின்னாடி வர்ற அன்னைக்கு நமக்கு இதனால தான் வந்ததுங்கிறது கூட நமக்கு தெரியாது. அப்போ அதனால் இப்போவே அந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது. இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிற பலாபலன்கள் கோச்சார அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய ஜாதகத்திலேயும் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் இதெல்லாம் அந்தரங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமை பயக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதத்தில் போய் ஸ்ரீநாத பெருமாள் கோயிலுக்கு போகணும். அந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருநந்திபுரம் விண்ணகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது. அங்கே சனிக்கிழமை அன்னைக்கு போய் இந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் நீங்கி நன்மை பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரத்தை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கடகராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து சனி இருக்குது, இப்போ ஜென்மத்திலேயே குரு வருது. நிச்சயமாக திருமணம் பாக்கியம் கண்டிப்பாக வரும். புரட்டாசி மாதத்தில் என்ன சார் திருமணம் அப்படின்னு சொல்கிறீங்களன்னா, திருமணத்திற்கு உண்டான ஜாதக பரிவர்த்தனைகள் இப்போ பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர விவசாயம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். பால் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். விவசாய நிலம் வச்சு காய்கறிகள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சுப செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்தது, இப்போ உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகுது. இதன் மூலியமாக எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தண்ணீர் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர இந்த டிரைவிங் அந்த மாதிரியான விஷயங்கள், ஓட்டுநர்கள் ஆளுநர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80லிருந்து 85 விழுக்காடு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.